குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக்கல் அட்வென்ச்சர் வித் கிட்ஸ் இன் த மவுண்டன்ஸ். அதாவது குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ட்ரெக்கிங் போறாங்க. எப்படி போறாங்க அப்படிங்கறது நம்ம கதையில பார்க்கலாம் வாங்க. ஒரு அழகான வீடு இருந்துச்சா. அந்த வீட்டுக்குள்ளதான் இந்த 10 குழந்தைங்களும் இருக்காங்களாம். கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்களாம். நாளைக்கு ட்ரெக்கிங் போனோம் இல்லையா, என்னென்னலாம் பொருள் தேவை, எப்படி எல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்னு. சரின்னு ஒரு வழியா ஒரு லிஸ்ட் போட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பேக் பேக்ல மேப்பு, டார்ச் லைட்டு, பிளாங்கெட்ஸ், அப்புறம் ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு குழந்தைங்க பேக் பேக்ல ரெடி ஆயாச்சாம். இப்ப அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அவங்க வீட்டுல இருந்து போகும்போது முதல்ல மவுண்டைன் போறதுக்கே நம்ம ட்ரெயின்ல தான் போறோம். அந்த ட்ரெயின் வந்து ஒரு மேஜிக்கல் ட்ரெயின். அது ஒரு ஸ்டேஷன்ல இறக்கி விடும். அங்க இருந்து நம்ம நடந்து போய் மலைக்கு ஏற வேண்டியதுதான். சரின்னு பிளான் எல்லாம் கன்ஃபார்மா இருக்கா. அதனால இப்ப டீனாக்கா இருக்கால, அவ ரொம்ப கியூரியஸா இருந்தா. ஆஹா, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப கியூரியஸ், பயங்கர கியூரியஸா இருந்தா. அவ பேக் பேக்கை 100 தடவை செக் பண்ணிட்டே இருந்தா. எல்லா திங்ஸும் நம்ம ப்ராப்பரா எடுத்து வச்சிருக்கோமா, இன்னும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு அவ வீட்டை விட்டு தாண்டறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ செக் பண்ணிட்டே இருந்தா. ஸோ நம்மளும் எங்கேயாவது கிளம்புறோம் அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணணும். ஓகே, ஃபுல்லா அவ்வளோ பொறுப்பா எடுத்து வச்சுட்டாலா. எடுத்து வச்சோடனே ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு. கிட்ஸ் எல்லாரும் ஜாலியா ட்ரெயின்ல போர்ட் பண்ணி 10 கிட்ஸ் போறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. இது ஒரு மேஜிக்கல் ட்ரெயினுங்கிறனால நம்ம அந்த ட்ரெயின்குள்ள இருந்தே அந்த மேஜிக்கல் ஃபாரஸ்ட் வியூ பார்க்கலாம். அவ்வளோ அழகா இந்த ட்ரெயின் வந்து ரெடியா இருக்கு. ஸோ கிட்ஸ் எல்லாம் 2 சைடும் உட்காந்துட்டு அந்த ஃபாரஸ்ட ஃப்ரண்ட் வியூ மூலியமா பார்த்துட்டே போறாங்க. அந்த காடு எப்படி கலர் மாறுது, என்னென்ன மிருகம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியா பார்த்துட்டே இருக்காங்களா. அதுக்குள்ள அவங்க என்ன கேட்டாலும் அவங்க சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மேஜிக்கல் ட்ரெயின். கிட்ஸ் பத்திரமா கொண்டு போய் அந்த ஸ்டேஷன்ல விடுறதுக்காக. சரி, அவங்க போயிட்டே இருக்காங்களா. திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள போகும்போது அப்படியே கோல்டன் கலர்ல ஃபயர் ஃபிளைஸ் வந்துட்டே இருந்துச்சு. அது பார்க்க மின்மினி பூச்சி மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப க்ளோயிங்காவும் அந்த காட்டை அந்த குழந்தைங்களுக்கு காமிச்சிச்சான். சரின்னு இன்னும் அந்த பாதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. போகும்போது அந்த ஸ்டேஷன் வரப்போகுது. அதனால அவ்வளோ க்ளோயிங்கா இருந்த பாதை இப்ப கொஞ்சம் டிம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது மந்திர காடு இல்லையா. அதுவும் இல்லாம அந்த காட்டுக்குள்ள அமைதியா தான் நம்ம போகணும். சரின்னு அந்த ஸ்டேஷனுக்கு வந்தோன்னு அந்த ட்ரெயின் என்ன பண்ணுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு பிரிட்ஜ் மேல நின்னுடுச்சு. அங்க இருந்து இந்த குழந்தைங்க கொஞ்சம் தூரம் நடந்து அவங்க பின்னாடி தெரியுது பாருங்க, அந்த மலை கிட்ட போகணும். இப்ப அவங்களோட ட்ரெக்கிங் பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஷன் பேரு மஷ்ரூம் ஸ்டேஷன் சொல்லிட்டு. சோ இந்த மஷ்ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா லாங்கா இருந்துச்சு. இவங்க எல்லாம் இந்த குழந்தைங்கள வார்ம் வெல்கம் பண்ணாங்க. இந்த மந்திர காட்டுல மஷ்ரூமோட ஸ்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன். எல்லா குழந்தைங்களும் இறங்கி அந்த காட்டு வழியா அவங்களோட பேக் பேக்ஸ், திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பொறுமையா நடக்க ஆரம்பிச்சாங்களாம். அதை விட என்னன்னா, இந்த காட்டுக்குள்ள எல்லாமே மந்திரங்கள் நிறைஞ்சிருக்குமா. அதனால பாக்குற இடங்கள் எல்லாம் ரொம்ப பிரமிப்பாவும் அழகா இருக்கும். இந்த குழந்தைங்க எல்லாம் மஷ்ரூம், அதாவது காளான் கொடைய வந்து தரையில தான் பார்த்திருப்பாங்க. ஆனா இது மந்திர காடுங்கிறனால கொஞ்ச நேரம் தரையில இருந்தது. அப்படியே டைம் ஆக ஆக பறக்க ஆரம்பிச்சிருச்சு கொடை மாதிரி. அதையும் பார்த்து பின்னாடி நீர்வீழ்ச்சியும் பார்த்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க மேஜிக்கல் ஆர்ப்னு சொல்லிட்டு ஒண்ணு பறக்குமா, பலூன் மாதிரி. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த குழந்தைங்க கரெக்ட் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த காட்டுல வந்து அவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. எந்த ஒரு கிரியேச்சரோ எந்த ஒரு மிருகமோ வந்து இவங்க கிட்ட என்ன வம்பு பண்ணாலும் இவங்க அந்த மேஜிக்கல் ஆர்பை வச்சு அவங்களோட உயிரை காப்பாத்திக்க முடியும். இப்ப அவங்க ஒரு மேஜிக்கல் காட்டுக்குள்ள போய் ஆகணும். ஏன்னா மலை ஏறுறதுக்கே அவங்க அந்த காட்டை தாண்டினா மட்டும்தான் முடியும். அதனால அந்த குழந்தைங்க அந்த காட்டுக்குள்ள வராங்களாம். பொறுமையா அமைதியா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம வராங்க. அந்த காட்டுல ஒரு பெரிய ஆமை இருக்கான். அந்த ஆமை சொல்லிச்சா, நீங்க எல்லாரும் பத்திரமா போங்க, அங்க கொடூரமான ஒரு டிராகன் இருக்கு, அவன்கிட்ட மட்டும் நீங்க மாட்டிக்காதீங்க, எல்லாரும் மேஜிக்கல் ஆர்ப் கலெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். இவங்களும் ஆமா கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களாம்.
போகும்போது அந்த மேஜிக்கல் மலை இருக்கு இல்லையா, மவுண்டைன், அதுக்கு இவன் தான் காவலாளி. இவன் இந்த குழந்தைங்களை எல்லாம் பார்த்து பயமுறுத்தல, எதுவுமே பண்ணல, ரொம்ப அன்பா தான் பேசினா. அவங்களுக்கு பெர்மிஷனும் கொடுத்தாச்சு. அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே அந்த மவுண்டைன்ஸ் மேல ஏற போறதுக்கு முன்னாடியே ஒரு அருவி மாதிரி நீர்வீழ்ச்சி இருந்துச்சு. அது ஒரு மேஜிக்கல் கார்டன். அதை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. அப்போ சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மந்திர கார்டனை தாண்டின உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அது இலுமினேட்டிங், அதாவது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. கலர் மாறிட்டே இருக்குமா ஒவ்வொரு டைமுக்கு. ஒரு டைம் பிங்க், ஒரு டைம் கிரீனு, ஒரு டைம் பர்பிள்னு. அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னவோ பிங்க் கிரீனு தான். அதுக்கப்புறம் பார்த்தா டைம் ஆக ஆக பர்பிள் கலர்ல மாறிடுச்சான். என்னடா அது, மந்திர மலையா இருக்கலாம், அதுக்கு நீ இப்படி நிறம் மாறிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம எல்லாரும் ஒன்னாதான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் அவங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்களாம். ஒரு வழியா எப்படியோ கஷ்டப்பட்டு மலையை ஏறி முடிச்சாச்சு. அங்க ஒரு க்ளோயிங்கான மரம் தெரிஞ்சுதான். ஆஹா, நம்ம ஹைட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ நைட்ல மலை ஏறினதுக்கு காரணமே சன்ரைஸ பாக்குறதுக்கு தான். இன்னும் ஆனா விடியல, அதனால நம்ம டென்ட் போட்டு இங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஃபயர் கேம்ப் எல்லாம் வச்சு அங்கேயே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்காங்களாம். கொஞ்ச நேரம் ஆக ஆக நைட்டு போக 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 அப்படியே சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா அழகா மேல வந்தாராம். அதை பார்க்கவே ரொம்ப அழகா, ரொம்ப பிரமிப்பா, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சாம். அந்த ஏரியாவே ரொம்ப புனித காத்தோட பிளசண்டா, சைலண்டா, அவ்வளோ அழகா நேச்சரை அவங்களால ரசிக்க முடிஞ்சிச்சா. ஒரு வழியா ஏறி பார்த்தாச்சு இல்லையா மலைய, அவ்வளவுதான், வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. இப்ப திருப்பி அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகணும்ல. மலையை இறங்கிக்கிட்டே வந்தாங்களாம். இறங்கினோட அங்க ஒரு ட்ரீ ஹவுஸ் இருந்துச்சா. சரி நம்ம இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லி அந்த ட்ரீ ஹவுஸ்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு வழியா இறங்கி அவங்க ட்ரெயினை பிடிச்சு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்களாம் பத்திரமா. அவ்வளவுதான், இந்த நடந்ததெல்லாம் ஃபுல்லா அவங்க ஊர் மக்கள் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஓகே குட்டி சுட்டீஸ், இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, நம்ம எங்கேயாவது ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோமான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு கேங்கா போறோம் அப்படின்னா கேங்கை எப்பொழுதுமே மிஸ் பண்ணக்கூடாது, யூனிட்டியா இருக்கணும். ஓகே குட்டி சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். Bye bye.